அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பா கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. அப்ப மாத்திரை என்பது கண் இமைத்தல், கை நொடித்தல், இந்த 2 அளவுகளை கொண்டு அது அளவிடப்படுகிறது என கூறுகிறார். அதை யார் சொல்றா அப்படின்னா, நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நூற்பால ஓரளவு இசைத்தல் சொன்னாரு, ஈரளவு இசைத்தல் சொன்னாரு. அதுக்கப்புறம் மூவளவு இசைத்தல் ஒரு எழுத்தின்றே அப்படின்றது சொன்னாரு. ஒரு எழுத்து மூவளவு இசைக்காதுன்றது சொன்னாரு. இதற்கு முந்தைய நூற்பா கண்ணிமனுடைய முந்தைய நூற்பாவா இருக்கின்ற நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனர் புலவர். அந்த நூற்பா இதெல்லாம் சொல்லிட்டே வந்தவர். அப்ப இதை எப்படி அளவிடுவது, அந்த ஐயம் வரும் இல்லையா? அப்ப எதுதான் அந்த பேசிக் யூனிட் சொல்லுவாங்க இல்லைங்களா, மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ரொம்ப அறிவியல் பூர்வமாக அணுகி இருக்கிறார். இது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய கண்ணை இமைத்தலும் கையை நொடித்தலும் ஆகிய அந்த 2 தான் இந்த இங்க இருக்கு பாருங்க, ஒரு மாத்திரைக்கான அளவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை யார் சொல்றா அப்படின்னா, நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. நானா சொல்லல, இதை ஆராய்ந்து அறிந்த நூல் இலக்கணத்தினை உணர்ந்த ஆசிரியர்கள் கண்ட நெறி இது. அப்ப தமிழர்களுடைய அந்த மொழி தொடர்பான இந்த பார்வை என்பது பலகாலமாக, இவர் தொல்காப்பியர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட காலத்திற்கு முன்பே இது தொடர்பான மொழி தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்று இருக்கு. மொழி தொடர்பான பார்வை, ஒரு பறந்து விரிந்த பார்வை, நுணுகி ஆராய்கின்ற தன்மை இருந்திருக்கு என்பதை இந்த நூற்பா மூலியமாக நம்மால் அறிய முடிகிறது. இது எளிய நூற்பா தான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.